நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன்தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 3ஆம் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் இருக்கிறார். செவ்வாய் வக்கர கதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். 24ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். புதன் மீன ராசியில் இருக்கிறார். 15ஆம் தேதி வக்கர கதி அடைகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மீன ராசியில் நிற்கிறார். 1ஆம் தேதி வக்கர கதி அடைகிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்குது. சிம்மராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான நாட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் ரொம்பவுமே குழந்தை மாதிரி. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க. கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்க. என்னதான் கஷ்ட காலத்தில் இவங்களை திரும்பி பார்க்க ஆளே இல்லை அப்படின்னாலும் இவங்க தட்டு தடுமாறி தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு நிற்கக்கூடியவங்க. ஆனால் அப்படி நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறப்ப தான் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க, உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே. சிம்மராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இதனாலேயே பார்க்குறவங்க எல்லாரும் சிம்மராசியா, உங்களுக்கு என்ன, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சிம்மராசிக்காரங்களாம் ரொம்ப செழிப்பாக வாழ்கிறாங்க, சிம்மராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் படுற கஷ்டமும் வேதனையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருந்தவர் உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் தட்டு தடுமாறி மேலே வந்துட்டு இருக்கோம். திடீர்னு அஷ்டம சனியா, அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க கேள்வி கேட்பீங்க. அஷ்டம சனியால் எல்லாருக்குமே ஆபத்து வருமானம் வராது. கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரங்க ஒரு 1 கோடி பேர் இருக்கீங்க அப்படின்னா 1 கோடி பேருக்குமே அஷ்டம சனியால் ஆபத்தா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தாரர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் வருமே தவிர மற்றபடி யாருக்குமே எந்த கெடுதலுமே நடக்காது. இதை நினச்சி நிறைய சிம்மராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க. ஐயோ, அஷ்டம சனி வரதுனால தொழிலில் முன்னேற்றம் வராது, படிப்பில் பிரச்சனை வந்துடும், வேலையில் பிரச்சனை வந்துடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எதுவும் வராது. உங்களுக்கு சிவனுடைய தயவு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சிவன் பார்த்துக்குவார். அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா கடந்த 2.5 ஆண்டு காலமாக நிறைய கசப்பான வேதனையான சூழ்நிலைகள் எல்லாமே சந்தித்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக வர இருக்கிறது. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன் மற்ற ராசிக்காரங்களாம் கஷ்டப்படுறது இல்லையா அப்படின்னு. ஆனால் சிம்ம ராசிக்காரங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குற போது மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகும். சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுக்கு முன்னோடினா அது முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான். இது நாள் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கி இருந்திருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடவே சந்திச்சு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. வரக்கூடிய நாட்களில் இருந்து சிம்ம ராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுவதுமாக மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறுவதனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது சதுர் கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இந்த 5 பேரும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அற்புத நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. இது உங்களுடைய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நல்ல பலன்களை எல்லாம் தரப்போகுது. ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 2025 இன்னைக்கு வரைக்குமே சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க கேள்வி கேட்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாக மாறப்போகுது. கடந்த ஆண்டுகளில் என்னென்னலாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்துக்கே வருகிறார்.
இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகமான காலகட்டமாக பார்க்கப்படுது. ஏன்னா வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தான் அவங்கள தேடி வந்திருக்கும். மற்றவங்கள நம்பி என்றைக்குமே சிம்ம ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. உங்களால் மற்றவங்களுக்கு சின்னதாக ஒரு கஷ்டம் கூட வரக்கூடாது, துன்பம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரவங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நீங்கள் என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் இப்போ போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கூட குறைஞ்சது ஒரு 4-5 லட்சத்துக்கு மேலே தான் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுயநலத்துக்காக அந்த கடன் வாங்கியது கிடையாது. குடும்பத்துக்காக பெறப்பட்டது, பிள்ளைகளுக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக தான் அந்த மாதிரி கடன் வாங்கியிருப்பீங்க. தவிர தீய பழக்க வழக்கங்கள், மது அந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் கடன் வாங்குறது இந்த சிம்மராசிக்கு வாழ்க்கையில் சுத்தமாக கிடையாது. எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டா போதும், ஏதோ வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேறிடுவேன் அப்படின்னு தான் சிம்மராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த 2025 முடியறதுக்குள்ள இந்த அத்தனை கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் கூட இல்லாமல் உங்களுடைய அனைத்து கடன்களுமே முடிய போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்து குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா வேலையின் அதிபதினு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். குரு பகவானுடைய பார்வை நேரடியாக சிம்ம ராசிக்காரர் மேலே இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஏதோ இப்போ ஒரு சம்பளத்துக்காக, ஒரு சின்ன சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு வேறையாக இருக்கும், இப்போ நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப், நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இன்னொரு 6-7 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு இன்னொரு 6-7 மாதத்துக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. சிம்மராசிக்காரங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு இருக்காது. நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்து ஜாயின் பண்ண ஜூனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கூட ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் உங்களுக்கு அது கிடைச்சிருந்துருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக கிடைக்க போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனம், சொத்துக்கள் வாங்குறதுக்கான பாக்கியம் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக மாறும். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் தான். ஒருவருடைய ஜாதகத்தின்படி, ஒருவருடைய கட்டத்தின்படி, ஒருவரின் கிரக நிலைகளின்படி பலன்கள் மாறுபடலாம். வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக. நன்றி, வணக்கம்.